அன்பு சகோதரர்களே, ஏற்கனவே உள்ள சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதில் இப்ப 2 கேட்டிருக்கிறாங்க. ஒன்னு, குர்ஆன்ல முரண்பாடு இருக்குது, குர்ஆன் பாதுகாக்கப்படலை, அதுக்கு நிறைய எவிடன்ஸ் வச்சு சொல்றாங்க. இதற்கான பதிலையும் நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம சொல்ல வேண்டியதுல 3-7க்கு வாதம் வைக்க சொன்ன வைக்கல, ரட்சிப்பு ஒன்று வைக்காதனால பதில் சொல்ல அவசியம் கிடையாது. மன்னிப்பு சொன்னாங்க, அது என்னென்ன புரியல. அப்புறம் எல்லா கேள்விக்கும் பதில கேட்டோம், பதில் சொல்லல. இதனால இந்த அவங்க சொல்ல வேண்டியது ஏற்கனவே ஒரு 6, இப்போ வச்ச 2க்கு மொத்தம் 8 தான் நாங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்க பதில் சொல்ல வேண்டிய லிஸ்ட் ஒன்று போடுவோம், எத்தனை இருக்குன்னு வாயை திறக்காம இருக்கிறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி இப்ப சில வாதங்களை நம்ம குர்ஆன் இறைவது என்பதற்கான சான்றுகளை எடுத்து வச்ச பிறகு அந்த பதிலை சொல்லுவோம். Dear brothers, they have raised a few questions on the preservation of Quran and contradictions of the Quran. We will be answering them, and also we asked them to explain the verse 3:7 as to what they mean by mutashabihat there, and we wanted to explain about sin and salvation so that we can continue the argument. Since they are not touching it, maybe we won't have opportunity to answer them. And also we have a lot of answers to go. We will list down the answers what all you are supposed to, which you have been evading since yesterday. அன்பிற்குரிய சகோதரர்களே, தேனீக்கள் தேனை உருவாக்குவதற்காக பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்து மில்லியன் கணக்கான பூக்களிலிருந்து குளுக்கோஸை எடுத்து அது தேனை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது. இது இன்றைய காலத்தில் தான் மனிதன் தேனீக்களை பற்றி விரிவான தகவலை அறிந்திருக்கிறான். நீங்கள் சமீபத்திலே எல்லா செய்தித்தாள்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த தகவல் வந்துச்சு. லண்டன்ல ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள், கம்ப்யூட்டரை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஒரு இடத்துக்கு இலகுவாக சுருக்கமாக எப்படி செல்லலாம், அந்த வழிகளை கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கிறது, சில வழிகளை சொல்லிக் கொடுக்கிறது. அதே இது தேனீக்களை வைத்து ஆராய்ச்சி செய்தால் கம்ப்யூட்டர் காட்டிய வழிகளை விட அதிகமான வழிகளை தேனீக்கள் மனிதனுக்கு சொல்கிறது. கம்ப்யூட்டர் காட்டிய வழிகளை விட சுருக்கமான வழிகளை தேனீக்கள் மனிதன் கண்டுபிடிக்கிறான். இது ஒரு கற்பனையோ கதையே கிடையாது. இப்பயும் நீங்க கூகுள்ல அடிச்சீங்கன்னா இந்த விஞ்ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதை திருமறை குர்ஆன் எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறது என்று பாருங்கள். 16வது அத்தியாயம் 69வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், தேனீக்களை பார்த்து, அந்நகல் தேனி என்ற ஒரு அத்தியாயம் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலன், உம்முடைய இறைவனுடைய பாதைகளில் நீ இலகுவாக லேசாக சுலபமாக நீ பயணம் செய் என்று தேனீக்களை பற்றி திருமறை குர்ஆன் சொல்கிறது. இதுல இன்னொரு விஞ்ஞான கருத்து என்னவென்றால், தேன் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்ற விஷயமும் சொல்லப்படுகிறது. மனிதனுடைய நம்பிக்கை என்ன, அந்த காலத்தில் இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேனீக்கள் பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து அது கூட்டுல போய் சேமிக்குது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது விஞ்ஞானம் கிடையாது. விஞ்ஞானம் இன்னைக்கு என்ன சொல்லுது, பூக்கள்ல இருந்து தேனி குளுக்கோஸை தான் உறிஞ்சுகிறது. அந்த குளுக்கோஸ் தேனி வயிற்றுக்குள் சென்று, அது வயிற்றுக்குள்ள ஒரு செட்டப் இருக்குது, ஒரு பாகம் இருக்கிறது. அந்த பாகத்தில் இருந்து தான் தேன் உருவாகிறது, தேன் வருகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இதை திருமறை குர்ஆன் எப்படி சொல்கிறது என்றால், தேனீக்களின் வயிறுகளில் இருந்து தேன் வெளிப்படுகிறது. இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஞ்ஞானம்! இது அன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேனியை யானை அளவுக்கு படம் எடுத்து அது வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது, எப்படிப்பட்ட பாகம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு விஞ்ஞான அறிவும் சாதனங்கள் பெருகாத அந்த காலத்துல ஒரு மனிதர் எப்படி இதை சொல்லியிருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. Dear brothers, the next proof that Quran is the God's word, in Surah Nahl chapter 16 verse 68 and 69, it says that, and your Lord inspired the beasts, saying, take your inhabitants in the mountains, in the trees, and in what they erect, and then eat all of the fruits, and follow the ways of your Lord made easy for you. There comes forth from their bellies a drink of varying color. This verse is explaining about the formation of the honey, and as well as the roots, the short roots, the novel shortcuts that is taken by the honey bees, etc. This verse is subject to scrutiny in our age because of the scientific facts, established facts that we have. It proves that is a divine revelation. How is it proved? When you see that the honey bees, they are so intelligent around the hives, when they go and take the glucose from the flowers or the fruits, when they come back, they take the novel shortcuts. The first time when they go, the couple of times they travel, they store that in the cognitive maps in the brain. And that's the reason the researchers have today, they have told that honeybees is so intelligent in taking shortcuts. That's the reason Allah says specifically, follow the ways of your Lord that is made easy for you. And moreover, there comes forth from their stomach
the bellies, a drink of varying color, specifying the honey. Meaning, even today, many people don't know that the honey is, people think that it is just injected from the flower or the fruit and then they go and store in the hive, that is the honey is, but it's not the actual honey. The honey, when it takes the glucose, some chemical reaction takes place inside the stomach. It's called the regurgitation. That process happens, the inverse process, and then it comes from the mouth and then it backs it and then it becomes the pure honey. So that's the reason Quran specifically says that from the stomach. No book of that time in the deserts of Arabia can speak like this, except if it is a divine revelation. திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி பைபிள்ல ஏதாவது தேனியை பத்தி விஞ்ஞான கருத்து இருக்குமா என்று நாம் தேடி பார்த்தால் அதுல மூடத்தனமான விஷயங்களை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அதுல சிம்சோன் ஒருத்தர் இருந்தான். ஏற்கனவே ரஹ்மத்துல்லாஹ் சொன்னான்ல, சில்மிசன் நிறைய பண்ணிட்டு இருந்தான்னு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிங்கத்தை கிழிக்கிறாராம், கையால கிழிக்கிறாரு, அது பிணமாயிருச்சு. அந்த பிணத்தின் மீது தேனி கூடை கட்டியது, அதுல இருந்து தேன் உருவாச்சு என்ற விஷயத்தை பைபிள் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய மூடத்தனம்! பொணத்து மேல தேனி கூடு கட்டுமா, அதுல தேன் உருவாகுமா? இந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கு மாற்று கருத்தை பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, திருமறை குர்ஆன் தேனி வயிறுல இருந்து வருது தேனு என்று அழகாக சொல்கிறது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? மணமகளே, உன் இதழ்கள் அமிழ்தம் பொழிகின்றன, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றன. பாலும் சுரக்குதான் நாவுல இருந்து. இதுதான் இந்த பைபிள், பாத்துக்கோங்க. And when we look into the Bible, it's totally contrary to the Quran. The Quran speaks so many scientific facts, but if you look in the Bible, in Judges chapter 14 verse 8 and 9, if you read, the same person, the Samson, who does very peculiar things in the Bible, he goes and kills this lion, and after some time when he see that the dead body, he saw the honey hive that's built on the dead lion. It is scientifically impossible. A honey hive cannot be in the corpse of dead lion. The honeys won't take such places. It will only be in the trees and the tall places. In the dead body where it is stinking, it is highly impossible that it will happen. It is an unscientific fact which is mentioned in this book. And moreover, in Song of Songs chapter 4 verse 11, if you see, like these romantic and sexual things that what we saw in the last debate, the continuation to it, your lips are dropping the honey and the milk are under your tongue. These are the verses of the Bible. The Quran doesn't speak like this. அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய ஒட்டுமொத்த உடலையும் மனித மூளைதான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. கை வேலை செய்யுதுன்னா மூளை தான் காரணம், கால் வேலை செய்யுதுன்னா மூளை தான் காரணம். ஒவ்வொரு உறுப்பையும் மூளை கட்டுப்படுத்துகிறது. அது எப்படி கட்டுப்படுத்துது? சில பேருக்கு கால் வழங்காம போயிடும், அப்படின்னா கால் உறுப்பு நல்லா தான் இருக்கும், அந்த காலை செயல்படுத்தக்கூடிய மூளையின் குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யல. சில பேர் கை வழங்காது, கை உறுப்பு நல்லா தான் இருக்கும், இதை செயல்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யாது. இப்படி மூளையில தனித்தனி பாகங்கள் தனித்தனி வேலைகளை செய்கிறது. இதுல சிந்திப்பது, பொய் சொல்லுவது, திட்டமிடுவது, தவறிழைப்பது, இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்கு மூளையில் முன்பகுதி தான் இருக்கிறது. அந்த முன்பகுதி தான் இந்த வேலைகளை செய்கிறது. அது என்ன சொல்வாங்கன்னா, இந்த ஃப்ரண்டல் லோப், ப்ரீஃப்ரண்டல் லோப் என்று சொல்வார்கள். இந்த முன்மூளை தான் இந்த வேலையை செய்கிறது. இந்த ஒரு விஞ்ஞானத்தை திருமறை குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அந்த காலகட்டம், முகமது நபி வந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? மூளைதான் சிந்திக்கிறது என்ற அறிவு கூட இல்லாத காலகட்டம். அந்த நேரத்தில் மூளையின் குறிப்பிட்ட இந்த பகுதி சிந்திக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் அது மனுஷன் சொல்ல முடியுமா? படைச்ச இறைவன் தானே சொல்ல முடியும். இதை திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, 96வது அத்தியாயம் 15வது வசனத்துல இறைவன் சொல்கிறான், அவன் தவறிலிருந்து திருந்திக் கொள்ளாவிட்டால் அவனுடைய முன்னெற்றியை நாம் பிடிப்போம். இது மட்டும் கிடையாது. எப்படிப்பட்ட முன்னெற்றி? நாசியத்தின், காதிபத்தின், ஹாத்தியத்தின், தவறிழைத்துக் கொண்டிருந்த, பொய் சொல்லிக் கொண்டிருந்த